ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முடக்குச்சாலை ஃப்ளைஓவர் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ அதே டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விராட்டிபத்து அச்சம்பத்து பைபாஸ் ரோடுக்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் பெங்களூர் கன்னியாகுமரி ஹைவே இருக்குல்ல, ஸோ அதோட வெஸ்டர்ன் சைடில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது நாகமலை புதுக்கோட்டை இருக்குல்ல, ஸோ நாகமலை புதுக்கோட்டைக்கு அப்படியே பேக் சைடில். ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ஒர்க் நடக்காமல் இருந்தது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் அப்புறம் வந்துட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்ப்ளீட் ஸ்ட்ரெச், அதாவது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாடக்குளம் கம்மாவுக்கு போகிறதுக்கு ஒரு கேனல் இருக்குது. வைகையும் மாடக்குளம் கம்மாவுக்கு கனெக்ட் பண்ணுற ஒரு கேனல் இருக்குது. ஸோ அந்த கேனல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக வந்து இந்த மதுரை போடி கொச்சின் நேஷ்னல் ஹைவேட பகுதியான விராட்டிபத்து அச்சம்பத்து பைபாஸ் ரோடு வந்துட்டு ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம பிகின் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பெங்களூர் கன்னியாகுமரி ஹைவேயோட ஈஸ்டர்ன் சைடில் நம்ம பிகின் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து நம்ம டுவர்ட்ஸு அச்சம்பத்து விராட்டிபத்து நோக்கி நம்ம போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து புல்டாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து வேக்கன்ட் லேண்டாக தான் இருக்குது. நம்மளோட நார்தன் சைடில் பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் வீடுகள் இதெல்லாம் இருக்குது. பெரிய லெவலில் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை வீடுகளோ எதுவும் இடிபடலை. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து வாழைத்தோப்பு இருக்குது. ஸோ அந்த வாழைத்தோப்பு வந்து இந்த ரோடு வந்து அக்வயர் பண்ணணும். அதை தாண்டி போனீங்கன்னா வந்துட்டு தென்னந்தோப்பும் இருக்குது. ஸோ இந்த வாழை மரம், தென்னந்தோப்பில் தென்னை மரங்கள், ஸோ இது எதுவுமே இப்போதைக்கு அழிக்கலை. ப்ராப்ளி அடுத்தடுத்து அது எல்லாமே வந்துட்டு கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நாகமலை புதுக்கோட்டை ஸ்டார்ட் பண்ணி இந்த ரோட்டில் வந்துட்டு எங்கே வரைக்கும் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னா மாடக்குளம் கம்மா அச்சம்பத்து கனெக்ட் பண்ணுற ரோடு இருக்குல்ல, ஒரு சின்ன மணல் ரோடு மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரோடு வரைக்கும் இந்த பைபாஸ் ரோடுக்கான கிளியரன்ஸ் ஒர்க் வந்து நடந்திருக்கு. மாடக்குளம் அச்சம்பத்து அந்த லேன் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப நேரோ லேனு. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த கம்மா கரையிலேருந்து மாடக்குளம் கம்மா கரையிலேருந்து அச்சம்பத்து வரைக்கும் வர லேன் அது. ஸோ அந்த லேன் பார்த்திங்கன்னா வந்துட்டு மழை காலத்தில் டோட்டலாக வந்து அந்த வழியாக நம்ம போக முடியாது. அதிகபட்சம் ஒரு ஆட்டோ வேணால் போகலாம். பட் வந்து நார்மலான சம்மர் டைமில் தான் போக முடியும். லேசாக வந்து மழை தூறினா கூடயும் அந்த வழியாக வந்து நம்ம போக முடியாது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மாடக்குளம் கம்மாலேருந்து அச்சம்பத்து வரைக்கும் அந்த ரோடு இருக்குல்ல, ஸோ அந்த ரோடை வந்து நம்ம கவர் பண்ணி போடுவோம். அந்த வீடியோ பாருங்கள், ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த ஸ்ட்ரெச் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஹவுசஸே கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு பெரிய லெவலில் கஷ்டமும் கிடையாது. அந்த வீடுகளை இடிக்கணும் இல்லைன்னா ஏதோ ஸ்ட்ரக்சரை கிளியர் பண்ணோன்னா டஃப்பு. இது வெறும் லேண்டு, விவசாய இடம், தோப்பு இந்த மாதிரி இருக்கனால ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடுறாங்க. ஸோ எந்த இடத்துல வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் புதுக்கோட்டையில் இந்த பைபாஸ் ரோடு வந்துட்டு எண்ட் ஆகுதில்ல. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நிறைய கிளஸ்டர் ஆஃப் ஹவுசஸ்ஸு, ஷாப்ஸு, கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது நாமக்கல் புதுக்கோட்டையில். ஸோ அங்கே வந்து எவ்வளோ தூரம் கிளியர் பண்ண போகிறாங்க, எவ்வளோ இடிபட போகுதுன்னு டோட்டலாகவே ஐடியா இல்லை. ஸோ அது போல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறோம்ல, அது எண்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல் மாடக்குளத்துலேருந்து அச்சம்பத்து கனெக்ட் பண்ணுற ரோடு. ஸோ அங்கேருந்து தாண்டி கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கிருதுமால் நதி வந்து பிகின் ஆயிரும். ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா பழையபடி விவசாய இடம், தோப்புலாம் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் தான் பிகின் பண்ணியிருக்காங்க. பெரிய லெவலில் கிளியரன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணல. பட் ஒன்ஸ் நீங்கள் கிருதுமால் நதி ரீச் ஆகிட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு ப்ராப்ளி ஒரு 1/2 கிலோமீட்ரு இல்லைனா வந்துட்டு ஒரு 3/4 கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய ரெசிடென்ஷியல் வீடுகள், கமர்ஷியல் பிளேசஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறையா இடங்கள் வந்து இடிபடும். இப்போதைக்கு நீங்கள் நார்மலாக வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இல்லைனா காலவாசலேருந்து நாமக்கல் புதுக்கோட்டை போகிறீங்கன்னா இந்த வேலை நடந்திருக்கான்னு உங்களுக்கு டோட்டலாகவே தெரியாது. காரணம் அச்சம்பத்தில் பிகின் பண்ணுற இடத்துலையும் சரி, நாமக்கல் புதுக்கோட்டை எண்டாகிற இடத்துலையும் சரி
அந்த 2 இடங்கள்லையும் வந்துட்டு எந்த ஒர்க்கும் நடக்கல. எனக்கு இந்த இடத்துல வேலை நடந்திருக்குன்னு தெரிஞ்சது கூடயும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் வந்துட்டு மெசேஜ் பண்ணதை பார்த்து தான் நானே வந்து எடுக்க வந்திருக்கேன். ப்ரீவியஸ் டே கூட நான் அந்த வழியாக போனேன் நான். யூனிவர்சிட்டி வரைக்கும் போயிருந்தேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்கும் நடந்த மாதிரி சுவடு கூடயும் தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பாய்.